ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டிப்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க என்னோடய ப்ராஜெக்ட்டு பார்க்கணும், எனக்கு வீடியோ அனுப்பிச்சி விடுன்னு கேட்டாங்க. சரி, நம்ம அந்த வீடியோ எடுக்கிறது நம்ம வியூவர்ஸுக்கும் யூஸ் ஆகட்டுமே அப்படின்றதுனால அது வீடியோ ரெக்கார்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சைஸு 40x54 ஆல்ரவுண்டு காம்பவுண்ட் வால் கவர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பேக் சைடில் பார்த்திங்கன்னா 12 அடி ஹைட்டு காம்பவுண்ட் வால், ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட்டு 10 அடி வரும். ஸோ இதனுடைய பேக் வியூ காம்பவுண்ட் வாலும் காமிக்கிறேன். இது காம்பவுண்ட் வாலு பில்டிங்கு. இங்கே என்ன ரொம்ப டேஞ்சரான விஷயம்னா, பக்கத்துலேயே கிணறு. இந்த கிணறுக்கு நம்ம பில்டிங்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேஃபாக இருக்கணுன்றதுக்கு எஸ்பெஷலாக டிசைனிங்கோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கட்டடம் கட்டியிருக்கோம். அதுவும் பட்ஜெட்லேயே டிசைன் பண்ணி காம்பவுண்ட் வால் ஸ்ட்ரென்த்தாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நார்த்து சைடு காமிக்கிறேன். ஸோ இது நார்த் சைடு வியூவு, ஈஸ்ட் சைடு ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங்கு நல்லா ஸ்பேசியஸாக செட் பேக்லாம் கொடுத்துருக்கு. இங்கே வந்து கார்டன் செட் பண்ணுறோம். இந்த சைடும் கார்டன் செட் பண்ணுற மாதிரி பிளானில் இப்போ வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா திண்ணை ஓடு. ஸோ இந்த ஆப்ஷனில் அவர் லைக் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஏற்ற மாதிரி டிசைன்லாம் செட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து கல் தூண், ஒரிஜினல் கல். ஒரு கல்லும் ரேட்டு தோராயமாக 12,000 ஆகுது. பில்டிங் சைஸ் வந்து 22x30 தான். ஸோ இது சைடு செட் பேக்கு. உள்ளே போகலாம். இது எல்லாமே வேங்க மரம். ஸோ மெயின் என்னன்னா, இது வேங்கல்ல நாட்டு தேக்கு. ஓகே, ஒன் வே கிளாஸ் டைப்பு. ஸோ உள்ளே பார்த்தோம்னா பட்டி ஒர்க்கு போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஹால். ஸோ 2 விண்டோ, ஸ்மால் விண்டோ. இது வந்து பெரிய சைஸ் பிக் விண்டோ. ஸோ பக்கத்தில் ஒரு பெட்ரூமு 10x12 கபோர்டு. இங்கே ஒரு சின்ன சைஸ் ஜன்னல் ஒன்று. ஓகே, இப்போ நம்ம ஹால்லேருந்து உள்ளே வர பேசேஜில் ரைட் சைடு பார்த்தோம்னா ஒரு சின்ன கிச்சன் ரூம், ஸ்மால் சைஸ் தான். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கிச்சன் ரூமில் இங்கே வந்து ஃப்ரிட்ஜு செட் பண்ணுறது. இந்த இடத்துல ஆர்ஓ வச்சிடணும். சிங்க்கு ஸ்பேஸு. சிலிண்டர் வந்து இந்த சைடில் வைக்கலான்னு ஓனர் சாய்ஸ் கொடுத்துட்டார். லெஃப்ட் சைடில் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ரைட் சைடில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். பட் இவர் லெஃப்ட் சைடில் வேணும்னு கேட்டுட்டாரு. ஓகே, ஸோ நம்ம கிச்சன் ரூம்லேருந்து ரைட் சைடு பார்த்தோம்னா இங்கே ஒரு 3 அடி ஸ்பேஸு. இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் கொடுத்துட்டு இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷின் வைக்கிறோம். ஓகேங்களா? இது அட்டாச்சு டாய்லெட்டு. காமன் தான், பெட்ரூமில் கிடையாது, காமன். கிச்சன் ரூமுக்கு பேக் சைடில். ஸோ அந்த வியூவிலேருந்து அப்படியே நாம் நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூமுக்கு வெளியில் வரும். அதாவது தோட்ட வாசகால் வெளியில் வரும். இங்கே வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ கிரில்லில் கொடுத்துருக்குறோம். காற்று வெளிச்சம் நல்லா உள்ளே வரணும், அதேமாதிரி சேஃப்டியும் இருக்கணும். திருடம் யாரும் உள்ளே வராத அளவுக்கு ஒரு சேஃப்டி ஒன்று கொடுக்குறோம். இது ஒரு ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூமை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக் சைடில் நம்ம வரோம். இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு செட் பேக்கு 3 ஃபீட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு.
இந்த சைட்லேயும் 3 feet ஸ்பேஸ். ஸோ பில்டிங் ஆல்ரவுண்டு ஸ்பேஸ் இருக்குது மெயினாக. ஸோ இந்த இடம் வந்து சம்பு. இங்கே வந்து ட்ரையான ஏரியா, வாட்ரு வந்து ரொம்ப டிமாண்டிங்கு. ஸோ அதனால் சம்பு போட்டிருக்கோம். இங்கே போர்வெல்லு வந்து கிட்டத்தட்ட 600 அடி போட்டிருக்கு. இந்த ஏரியாவில் நிறைய பேர் போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப்ஸு படிக்கட்டு மேலே போகிறோம். மேலே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த போர் போட்ட இடம்லாம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் டெக்னிக்கலாக கொஞ்சம் யூஸ் பண்ணி அட்வான்ஸ்லாம் இருக்குது, அதனுடைய நீர் வளம் பார்த்து செக் பண்ணி எனக்கு போர்வெல் போட்டோம். 200 அடியில் தண்ணி கிடச்சிது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அதுமாதிரி நம்ம அட்வான்ஸாக இருக்கிறதெல்லாம் இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ மேலே வரோம். ஸோ மேல் மாடி வந்துட்டோம். ஸோ உள்ளே இங்கே மழை பெஞ்சிருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ இதோடய அவுட்லுக்கு காமிச்சிட்றேன். மேலே ஒரு ரூமு, இது சிட்டிங்ஸு, உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி. இங்கே நேராக பார்த்தோம்னா அண்ணாமலையார் தெரிவார், உட்காந்து அழகாக தியானம் பண்ணுவாங்க. அதுக்கான மெயின் ப்ராசஸ் தான் இந்த ப்ராஜெக்டு. ஸோ இது ஒரு ஹாலு. ஸோ இந்த ஜன்னல் வழியாக கூட நம்ம அண்ணாமலையாரை பார்க்கலாம். ஸோ கபோர்டு, அட்டாச்சு டாய்லெட்டு. இங்கே ஒரு சின்ன ஜன்னல். இந்த சின்ன ரூமுக்கே 3 ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஸோ ஹீட்டு வந்து கம்மியாகும், வெளிச்சம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஓடு பார்த்தோம்னா நல்லா ஃபினிஷிங்கு நல்லாயிருக்கு. இதில் மெயின் விஷயம் என்னென்னா, எல்லோரும் பார்த்துட்டு எல்லாருமே இந்த பில்டிங் நல்லா இருக்குது, குட் லுக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் கொஞ்சம் இங்கே வந்து பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்குது. ஸோ இப்போ நான் கீழே வந்துட்டேன். ஒரு வியூ காமிக்கிறேன். இது சம்பு, இங்கே சோக் பீட்டு வேஸ்டேஜ் வர வாட்டர்ஸ் எல்லாம் அந்த சைடு. இது போர்வெல் மோட்ரு. உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். ஓகே. ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னர் வியூவும் காமிக்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.